ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இப்பொழுது முதல் அத்தியாயத்தினுடைய 3வது பாதம் கடைசி அதிகரணத்தை பற்றி பார்க்க வேண்டும். அர்த்தாந்தர வியபதேசாதிகரணம் என்று இதற்கு பெயர். சாந்தோக்கிய உபநிஷத்தில் ஒரு வாக்கியம் வருது, ஆகாஷோவை நாம நாமரூபயோர் நிர்வகிதா தேயதந்தரா தத் பிரம்ம ததா அமிர்தம் ச ஆத்மா அப்படின்னு வருது. இதில் பூர்வபக்ஷம் என்னென்னா, இங்கே ஆகாஷம் அப்படின்ற சொல்லு இருக்கா, ஆகாஷோவை நாம நாமரூபயோர் நிர்வகிதா, ஆகாஷா நாமரூபயோர் நிர்வகிதா அப்படின்ருக்கு. ஆகாஷம் அப்படின்ற சொல்லானது முக்தாத்மாவை குறிக்கிறது அப்படின்னு பூர்வபக்ஷம். ஏன் சொல்கிறான் அப்படி? இந்த வாக்கியத்துக்கு முன் வாக்கியத்தில் அஸ்வ இவ ரோமானி விதூய பாபம் சந்திரைவ ராகோர் முகாத் பிரமுச்சிய தூத்வா சரீரம் அகிருதம் கிருதாத்மா பிரம்மலோகம் அபிசம்பவாமி அப்படின்ருக்கு. எப்படி ஒரு குதிரையானது தன்னுடைய ரோமங்களை உளைமயிர்களை உதறி விட்டு போகுமோ, எப்படி சந்திரனானவன் ராகுவினிடத்தில் விடுதலை பெறுவானோ, அதுபோல் முக்தாத்மா தன்னுடைய புண்ணிய பாபங்களை எல்லாம் விடுத்து சம்சாரத்திலிருந்து மோட்சத்தை பெறுகிறான் அப்படின்னு முக்தாத்மாவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறதுனால இங்கே அடுத்த வாக்கியத்தில் ஆகாஷா அப்படின்னு இருக்கிற அந்த சொல்லானது முக்தாத்மாவை தான் குறிக்கிறது. நாமரூபயோர் நிர்வகிதா அப்படின்ருக்கு. நாமத்துக்கும் ரூபத்துக்கும் நிர்வாகக்கன். இதுக்கு என்ன அர்த்தம் என்றால், பூர்வபக்ஷத்தில் நாமத்தையும் ரூபத்தையும் நிர்வகிக்கிறது அப்படின்னா நாமத்தையும் ரூபத்தையும் கொள்ளுவது தான். சம்சார தசையில் இந்த முக்தாத்மா எப்படி இருந்திருக்கான்னா, கர்மத்தினால இவனுக்கு ஒரு உருவம் கிட்டியிருக்கு. அந்த உருவத்துக்கு சேர ஒரு நாமமானது ஏற்பட்டிருக்கு, பெயரானது ஏற்பட்டிருக்கு சம்சார தசையில். ஆனால் முக்த தசையில் இவனுக்கு நாமமோ ரூபமோ கிடையாது. தேயதந்தரா, இவன் இந்த நாமத்தையும் ரூபத்தையும் அற்றவனாக இருப்பான். ஆக இந்த ஆகாஷம்ன்ற சொல்லானது முக்தாத்மாவை குறிக்கிறது. அந்த முக்தாத்மா சம்சார தசையில் நாமத்துக்கும் ரூபத்துக்கும் நிர்வாககனாக, நாமத்தையும் ரூபத்தையும் உடையவனாக இருக்கின்றான். முக்த தசையில் தேயதந்தரா, அந்த நாமத்தையும் ரூபத்தையும் விட்டவனாக இருக்கின்றான், அதுக்கு நடுவில் இருக்கின்றான், அதை விட்டவனாக இருக்கின்றான் அப்படின்னு பூர்வபக்ஷம். சித்தாந்தம் என்ன என்றால், ஆகாசம் அப்படின்ற சொல்லானது பரமாத்மாவை தான் குறிக்கிறது. ஏனென்றால் நாம ரூபயோர் நிர்வகிதா அப்படின்னு இருக்கா, நாமத்துக்கும் ரூபத்துக்கும் நிர்வாகக்கன் அப்படின்னு. நிர்வாகக்கன் அப்படின்னா அதை உடையவன் அப்படின்னு அர்த்தம் சொல்ல முடியுமா? கோயில் நிர்வாகக்கராக இருக்கார் அப்படின்னா கோயிலை உடையவராக இருக்கார், அதை கொண்டு இருக்கார் தன் இடத்துல அப்படின்னு அர்த்தம். சட்டையை நிர்வாகம் பண்ணுறார் அப்படின்னு சொல்ல முடியுமா? சட்டையை கொண்டிருக்கார், தன் இடத்துல சட்டையை கொண்டிருக்கார், சட்டை போட்டுருக்கார், இல்லாட்டி வேஷ்டி கட்டின்னு இருக்கார், ஏதோ போட்டுன்னு இருக்கார் இல்லையா, அதுக்கெல்லாம் நிர்வாகக்கார் அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்போ நிர்வாகக்கன் அப்படின்னா தன்னிடத்துல அதை கொண்டிருக்கார் அப்படின்ற அர்த்தம் வராது. நிர்வாகம்னா என்னது அப்படின்னா ஏதோ ஒன்று செய்யறார். கோயில் நிர்வாகம் பண்ணுறார் அப்படின்னா கோயிலில் அந்த வரம்புக்கு சேர ஏதோ ஒன்று பண்ணுறார் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அதே போல தான் நாம ரூபயோர் நிர்வகிதா அப்படின்னா நாமத்தையும் ரூபத்தையும் நிர்வாகம் செய்கிறான்னா ஏற்படுத்துகின்றான். இது பகவானை தானே குறிக்கும். பரமாத்மா என்ன பண்ணுறான், சம்சாரி ஜீவாத்மா அவன் பிரளய தசையில் இருக்கும் பொழுது அவனுக்கு நாமமோ ரூபமோ கிடையாது. சிருஷ்டி தசை வந்தவாறு பகவான் என்ன பண்ணுறான், அந்த ஜீவாத்மாவுடைய கர்மத்துக்கு சேர நாமத்தையும் ரூபத்தையும் கொடுக்குறான். ரூபம்னா ஒரு வடிவம், அந்த வடிவத்துக்கு சேர அந்த ஜீவாத்மாவுக்கு ஒரு பெயரும் வருது. அதாவது பிரளய தசையில் இவனுக்கு உருவமோ பெயரும் கிடையாது இல்லையா. சிருஷ்டி வந்த வாரே தானே பகவான் ஒரு உருவத்தை கொடுக்குறான், அந்த உருவத்துக்கு சேர அந்த பெயரும் கொடுக்குறான். ஆகையால நாம ரூபத்தை நிர்வாகம் பண்ணுறான்னா கொடுக்குறான். அவன் பிரளய தசையில் இருந்த இந்த சம்சாரி ஜீவாத்மாவுக்கு சிருஷ்டி தசை வந்தவாறு உருவத்தையும் பெயரையும் கொடுக்குறான். அது பகவானை தான் குறிக்கும். அந்த பகவான் எப்படிப்பட்டவன் அப்படின்னா தேயதந்தரா, அவன் இந்த நாமத்துக்கும் ரூபத்துக்கும் நடுவில் இருக்கான். அதாவது நாமத்தையும் ரூபத்தையும் தீண்டாதவனாக இருக்கான். அவனுக்கு பரமாத்மாவுக்கு கர்மத்தினால ஒரு உருவமோ பெயரோ கிடையாது இல்லையா. ஆகையினால இந்த சாந்தோக்கிய உபநிஷத்தானது இதுவும் பரபிரம்மத்தை, அதாவது பரமாத்மாவை தான் சொல்கிறதை ஒழிய முக்தாத்மாவை சொல்லவில்லை அப்படின்னு. இதான் 3வது பாதத்தினுடைய கடைசி அதிகரணம், அர்த்தாந்தர விபதேச அதிகரணம் என்று. ஆக இந்த 3வது பாதம் முற்றிற்று. இந்த 3வது பாதம் என்னன்னா, ஸ்பஷ்ட லிங்கக வாக்கியங்களை எடுத்து, அதாவது எந்தெந்த வாக்கியங்கள்லாம் ஸ்பஷ்டமாக தெரிவிக்கிறது, பிரதானத்தை மூல பிரகிருத்தியை தெரிவிக்கிறது,
இல்லைனா ஜீவாத்மாவை தான் தெரிவிக்கிறது அப்படின்னு ஸ்பஷ்டமாக தெரியறதோ அப்படிப்பட்ட வாக்கியங்கள்லாம் எடுத்து இந்த வாக்கியங்களும் கூட பரமாத்மாவை தான் தெரிவிக்கின்றன அப்படின்னு நிர்ணயம் பண்ணினார் வேதவியாசர் இந்த பாதத்தில். அடுத்தது 4ஆம் பாதம். இது ஸ்பஷ்டதர லிங்கக வாக்கியங்களை எடுத்து ஆராயக்கூடிய பாதம். அதாவது ரொம்ப ஸ்பஷ்டமாகவே ஸ்பஷ்டதரம்னா மிகவும் ஸ்பஷ்டம், முடிவே பண்ணிடலாம். இந்த வாக்கியத்தில் மூல பிரகிருதி பிரதானம் தான் சொல்லப்படுறது அப்படின்னு முடிவே பண்ணிடலாம். இந்த வாக்கியத்தில் ஜீவாத்மா தான் சொல்லப்படுறது அப்படின்னு முடிவே பண்ணிடலாம். அப்படிப்பட்ட வாக்கியங்களையும் எடுத்து இந்த வாக்கியங்களும் கூட பரமாத்மாவை தான் சொல்லுகின்றன அப்படின்னு நிர்ணயிக்கக்கூடியது தான் இந்த 4வது பாதம். இதனுடைய முதல் அதிகரணம் ஆனுமானிக அதிகரணம் என்று. ஆனுமானிக்கம் அப்படி ஏஷாம் அப்படின்னு சூத்திரம் ஆரம்பிக்கிறது. ஆகையினால இதுக்கு ஆனுமானிக அதிகரணம் என்று பெயர். ஆனுமானிக்கம் அப்படின்னா மூல பிரகிருதி பிரதானம் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா சாங்கியன் பொதுவாக பெரும்பாலும் இந்த பாதத்தில் பூர்வபக்ஷி யார் என்றால் சாங்கியன் தான் இந்த பாதத்தில் பூர்வபக்ஷி. அவன் பிரதானத்தை ஆனுமானிக்கம் அப்படின்னு சொல்லுவான். அதாவது அனுமானத்தினாலேயே ஊகத்தினாலேயே பிரதானம் மூல பிரகிருதி என்று ஒன்று இருக்க வேண்டுமே அப்படின்னு கல்பிக்கக்கூடியவன் அவன் தான் பிரதானத்தை ஆனுமானிக்கம் அப்படின்னு சொல்லுவான். கட்டோபநிஷத்தில் ஒரு இடத்துல இந்த ஆனுமானிக்கமான பிரதானம் தான் சொல்லப்படுறது அப்படின்னு சாங்கியனுடைய பூர்வபக்ஷம் தான் இந்த முதல் அதிகரணத்தில் ஆனுமானிக்க அதிகரணத்தில். இந்த பாடத்தில் பெரும்பாலும் சாங்கிய மதம் தான் பூர்வபக்ஷமாக இருக்கிறபடினால இந்த சாங்கிய மதத்தை பற்றி கொஞ்சம் விரிவல்ல கொஞ்சம் சுருக்கமாக தெரிஞ்சுப்போம். சாங்கிய மதம் என்ன அப்படின்னு. சாங்கிய மதத்தில் 25 தத்துவங்கள் உள்ளன. நம்மளுடைய சம்பிரதாயத்தில் 26 தத்துவங்கள். சாங்கியன் சொன்ன 25 ஒத்துக்கொள்ளுறோம். அதற்கு மேலே அவன் ஜீவாத்மா வரைக்கும் போயிட்டு நின்றுடுவான். நம்ம அதுக்கு மேலே பரமாத்மாவையும் சேர்த்து 26 தத்துவங்களாக நாம் சொல்லுவோம். சாங்கியன் சொல்லக்கூடிய 25 தத்துவங்கள் எவை என்றால் மூல பிரகிருதி அவிகிருதி மகதாத்யாக பிரகிருதி விகிருத்தய சப்த ஷோடசகஷ்ட விகாரா ந பிரகிருதிர் ந விகிருதி புருஷா. மூல பிரகிருதி விகிருதி, மூல பிரகிருதி பிரதானம் அவ்வியக்தம் அப்படின்ற ஒரு தத்துவமானது இருக்குது. அந்த மூல பிரகிருதியானது அவிகிருதி, அது காரணமாக மட்டுமே தான் இருக்குமே ஒழிய அது மற்றொன்றுக்கு காரியமாக ஆகாது. பிரகிருத்தினா காரணம், விகிருத்தினா காரியம். மூல பிரகிருதியானது வெறும் பிரகிருதியாக காரணமாக மட்டுமே இருக்கும், காரியமாக இருக்காது. ஒரு தத்துவமாச்சா? சரி, மூல பிரகிருதி ஒரு தத்துவமாச்சு. அதுக்கப்புறம் மகதாத்யாக பிரகிருதி விகிருத்தயா சப்த, மகான் அகங்காரம் தொடக்கமான 7 தத்துவங்கள், மகான் அகங்காரம், அப்புறம் 5 தன்மாத்திரைகள். இந்த 7 தத்துவங்கள்லாம் இது பிரகிருதியாகவும் இருக்கும் விகிருத்தியாகவும் இருக்கும், அதாவது காரணமாகவும் இருக்கும் காரியமாகவும் இருக்கும். அப்படி 7 தத்துவங்கள். அதுக்கப்புறம் ஷோடசகஷ்ட விகாரா, அதுக்கப்புறம் 16 தத்துவங்கள் வெறும் காரியமாக மட்டுமே தான் இருக்கும். 5 ஞானேந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்கள், பஞ்சபூதங்கள், மனசு, ஆக மொத்தம் 16 தத்துவங்கள். இந்த 16 தத்துவங்கள் வெறும் விகிருத்தியாக மட்டுமே, காரிய பொருளாக மட்டுமே இருக்கும். ஆக நமக்கு 24 தத்துவங்கள் வந்தாயிடுத்து. மூல பிரகிருதி அவிகிருதி மகதாத்யா பிரகிருதி விகிருத்தயா சப்த ஷோடசகஷ்ட விகாரா 24. அதுக்கப்புறம் ந பிரகிருதி ந விகிருதி புருஷா, ஜீவாத்மாவும் புருஷன். அவன் எப்படிப்பட்டவன் என்றால் அவன் பிரகிருத்தியும் கிடையாது விகிருத்தியும் கிடையாது. அவன் ஒன்றுக்கு காரணமாக ஆக மாட்டான். ஏன்னா காரணமாக ஆகணும் அப்படின்னாலே அதில் ஒரு மாற்றம் ஏற்படணும் இல்லையா? இவன் விகாரம் மாற்றமற்றவன் ஜீவாத்மா. அவன் எதுக்கும் காரணம் கிடையாது. அவன் நித்தியன். ஆகையினால அவன் காரியமும் கிடையாது, ஏற்பட்டான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆகையினால அவன் பிரகிருத்தியும் கிடையாது விகிருத்தியும் கிடையாது என்று தான் சாங்கிய பட்சம். சரி, இப்போது இந்த முதல் அதிகரணத்தில் எந்த இடத்துல சந்தேகம் என்றால் கட்டோபனிஷத்து. இந்த கட்டோபனிஷத்தை பற்றி முன்னாடியே பார்த்துருக்கோம். நச்சிகேதஸருடைய கதை எங்கே வந்தது? 2வது பாதத்தினுடைய 2வது அதிகரணம் அத்திர அதிகரணம் அப்படின்ற அதிகரணத்தில் நம்ம பார்த்தோம் நச்சிகேதஸை பற்றின கதை. யமன் நச்சிகேதஸுக்கு உபதேசம் பண்ணுறான், ஆத்மோபதேசம், பகவானுடைய உபதேசத்தை பண்ணுறான் அப்படின்றத பார்த்தோம். அங்கே ஒரு வாக்கியம் இருக்குது, அர்த்தே இந்திரியபியஸ்ச பராஹ்யர்த்த இந்திரியபிய பராஹ்யர்த்தாக அர்த்தேபியஸ்ச பரம் மனः மனசஸ்து பரா புத்தி புத்தேர் ஆத்மா மகான் பரஹ மகதः பரம் அவ்வியக்தம் அவ்வியக்தாத் புருஷः பரஹ புருஷான பரம் கிஞ்சித்து சா காஷ்டா சா பராகதிஹி அப்படின்றது. இந்த வாக்கியங்களில் இந்திரியபிய பராஹ்யர்த்தாக, இந்திரியங்களை காட்டிலும் அர்த்தங்கள்லாம் பரத்தில் இருக்குது, மேம்பட்டு இருக்கின்றன. அர்த்தேபியஸ்ச பரமனஹ,
அர்த்தங்களை காட்டிலும் விஷயங்களை காட்டிலும் மனசானது மேம்பட்டு இருக்கு, மனசை காட்டிலும் புத்தியானது மேம்பட்டு இருக்கு, புத்தியை காட்டிலும் புத்தே ஆத்மா மகான் பரஹா, மகான் அப்படின்றது ஒரு தத்துவம் பெருசாக இருக்கு, மகத பரம் அவ்வியக்தம், மகத்தை காட்டிலும் அவ்வியக்தமானது மேம்பட்டு இருக்கு அப்படின்றது. அப்புறம் அவ்வியக்தாத் புருஷ பரஹா, அவ்வியக்தத்தை காட்டிலும் புருஷனானவன் மேம்பட்டு இருக்கான் அப்படின்றதெல்லாம் அந்த வாக்கியங்களை பார்த்த உடனே சாங்கியன் என்ன சொல்கிறான்னா, இதுக்கு மேம்பட்டு இருக்குது, இதுக்கு மேம்பட்டு இருக்குது அப்படின்னு ஒரு காரிய காரண பாவத்தை சொல்கிறா போலவே இருக்கே இங்கே. இதுக்கு மேம்பட்டு இருக்குது அப்படின்னா இதனுடைய காரணம் அதுதான், அதுக்கு மேம்பட்டு அது இருக்குது அப்படின்னா அதுக்கு அது காரணம் அப்படின்னு ஒரு காரிய காரண பாவ பரம்பரையை சொல்கிறா போல இருக்கே அப்படின்றது ஒன்று. அதுக்கப்புறம் இந்த வாக்கியங்கள் நடுவில் என்ன வந்ததுன்னா, மகத பரம் அவ்வியக்தம் அப்படின்னு வந்தது. மகானை காட்டிலும் அவ்வியக்தம் பரமாக இருக்குது அப்படின்னா மகானை காட்டிலும் மேம்பட்டதாக இருக்குன்னா மகானுக்கு காரணமாக அவ்வியக்தம் இருக்குது. இது நேர சாங்கிய மதத்தை சொல்கிறா போல தானே இருக்குது. ஏன்னா அவனுடைய மதத்தில் தான் என்ன, சாங்கிய மதத்தில் அவ்வியக்தம் மூல பிரகிருதி பிரதானம், அதிலிருந்து மகான் மகத் அப்படின்ற தத்துவம் உருவாருது. அப்போ எங்களுடைய மதத்தை தான் இந்த வேதாந்தமானது சொல்கிறது. அதுக்கப்புறம் இந்த அவ்வியக்தத்தை காட்டிலும் புருஷனானவன் பரத்தில் இருக்கான், இது ஜீவாத்மாவை சொல்கிறது அப்படின்லாம் வச்சுட்டு இப்போ மொத்தமாக இவன் ரெண்டு காரணம் சொல்கிறான். என்ன சொல்கிறான் அப்படின்னா பரம் அப்படின்னு இருக்கு. இது எல்லாமே ஒரு காரிய காரண பரம்பரையை சொல்கிறது. அதுவும் முக்கியமாக மகத பரம் அவ்வியக்தம் அப்படின்னு இருக்கே, மகத்தத்துவத்தை காட்டிலும் அவ்வியக்தமானது பரத்தில் இருக்குது. அவ்வியக்தம்னா மூல பிரகிருதி தானே. ஆக மூல பிரகிருதிக்கு காரியம் மகான் மகத் அப்படின்ற தத்துவம் அப்படின்னு நாங்கள் தானே சொல்கிறோம். அப்போ எங்களுடைய கொள்கையை தான் வேதாந்தம் சொல்கிறது அப்படின்னு இதுதான் பூர்வபக்ஷம். வேதவியாசர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இங்கே நீ என்ன சொன்ன, இங்கே ஒரு காரிய காரண பரம்பரை அப்படின்னு சொன்ன இல்லையா, இங்கே ஒரு காரண பரம்பரை என்றதே சொல்கிறது கிடையாது. இங்கே வந்து ஒரு வசீகார பரம்பரையானது சொல்லப்படுறது. வசீகார பரம்பரை அப்படின்னா ஜீவாத்மா உபாசனம் செய்து பகவானை அடையும் பொழுது தன்னுடைய வசத்தில் எதெல்லாம் கொண்டு வரணும் அப்படின்ற பரம்பரையானது இங்கே சொல்லப்படுறது அப்படின்னு தான் வேதவியாசர் காட்டுறார். ஏன்னா இதே கடோபநிஷத்தில் இதே இடத்துல என்ன சொல்லப்படுறதுன்னா, ஆத்மானம் ரத்தினம் வித்தி ஷரீரம் ரதமேவச்ச புத்திந்து சாரதிம் வித்தி மனப் பிரகிரகமேவச்ச இந்திரியாணி ஹயானாகு விஷயாம்ஸ்தேஷு கோச்சரான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் விஞ்ஞான சாரதிரியஸ்து மனப் பிரகிரகவான் நரஹ சோத்வனப் பாரம் ஆப்னோதி தத் விஷ்ணோஃப் பரமம் பதம் அப்படின்னு. தத் விஷ்ணோஃப் பரமம் பதம் அத்வனஹா பாரம் ஆப்னோதி. இந்த வழியினுடைய எல்லை என்னது என்றால், உபாசகனுடைய வழி இருக்காலே அவன் நடக்கக்கூடிய பாதையினுடைய எல்லை, நடக்கக்கூடிய இல்லை செல்லக்கூடிய பாதையினுடைய எல்லை என்னன்னா எம்பெருமானுடைய பரமம் பதம். இங்கே தான் ஸ்பஷ்டமாக பகவானுடைய பரமம் பதம், விஷ்ணோஹோ பரமம் பதம் அப்படின்னு ஸ்பஷ்டமாக இங்கே உபநிஷத்தில் வருது. அந்த பரமபதத்தை அடைய வேண்டும். அதுக்கு என்ன பண்ணுறதுன்னா, இந்த உபநிஷத்தானது ஒரு உருவகப்படுத்துறது, ரூபகம் பண்ணுறது. என்ன ரூபகம் பண்ணுறது அப்படின்னா, ஆத்மானம் ரத்தினம் வித்தி, நீ ஆத்மாவை, இந்த ஜீவாத்மாவை, உன்னை நீ ஒரு ரத்தியாக அறிவாய். நீ ரத்தி. சரீரம் ரத்தமேவச்ச. ரத்தி அப்படின்னா தேரோட்டி, அதாவது தேரினுடைய என்ன சொல்லலாம், தேரோட்டி, அந்த தேரினுடைய எஜமானன். அந்த தேரினுடைய எஜமானனாக உன்னை அறிவாய். தேர் என்னது, ஆத்மானம் ரத்தினம் வித்தி சரீரம் ரத்தமேவச்ச. இந்த உடம்பு தான் உனக்கு ரத்தமாக தேராக இருக்கின்றது. அப்புறம் ஆத்மானம் ரத்தினம் வித்தி சரீரம் ரத்தமேவச்ச புத்திம் து சாரத்தியம் வித்தி. தேர் பாகன் ஒருத்தன் வேணும் இல்லையா, தேர் ஓட்டி தேர் பாகன் ஒருத்தன் வேணும் இல்லையா, அவன் யார் அப்படின்னா புத்தி தான் அவனுக்கு அந்த தேர் பாகன். அப்புறம் மனப் பிரகிரகமேவச்ச, கடிவாளம் வேணுமே தேரில், மனசு தான் கடிவாளம். இந்திரியாணி ஹயான் ஆகுஹு, அந்த தேருக்கு குதிரைகள் எவை என்றால் இந்திரியங்கள் தான். விஷயாம்சேஷு கோச்சரான், அந்த பாதை இருக்கு இல்லையா, விஷயங்கள் அர்த்தங்கள் அப்படின்றது தான் அந்த குதிரை, அந்த தேரினுடைய பாதை அப்படின்னு சொல்லி. ஆக விஞ்ஞான சாரதிரியஸ்து மனப் பிரகிரகவான் நரஹா. எந்த ஒரு ஜீவாத்மா விஞ்ஞானத்தை புத்திய சாரதியாக கொண்டிருக்கானோ, மனசை கடிவாளமாக கொண்டிருக்கானோ, அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா சோத்வனப் பாரம் ஆப்னோதி தத் விஷ்ணோஃப் பரமம் பதம் என்று எம்பெருமானுடைய பரமபதத்தை அவன் அடைவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்க விஷயம் இருக்கு இல்லையா. அதுதான் இங்கே ஒரு பரம்பரையாக சொல்லப்படுறது. இந்திரியபேஃப் பராகியர்த்தாக அர்த்தபேஷ பரமனஹா அப்படின்னு நம்ம பகவானை அடையும் பொழுது ஒவ்வொன்றை நம்மளுடைய வசத்தில் கொண்டு வரணும். அந்த பரம்பரையானது இங்கே சொல்லப்படுறது. சாங்கியன் சொல்லா போல காரணக்காரிய பாவம் இருக்கு இல்லையா, அந்த ஒரு பரம்பரையானது இங்கே சொல்லப்படவில்லை அப்படின்றது தான் சித்தாந்தம். சரி, என்ன வசத்தில் கொண்டு வருது என்றால் இந்திரியபேஃப் பராகியர்த்தாக, இந்திரியங்களை காட்டிலும்
எது பரத்தில் மேம்பட்டு எது இருக்குது அப்படின்னா, நம்ம வசீகாரம் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமாக எது இருக்குது அப்படின்னா விஷயங்கள். அதாவது இந்திரியங்களை நாம் அடக்கிடுவோம். ஐம்புலன்கள் இருக்கு இல்லையா, அதை நம்ம அடக்கிடுவோம். கண்ணுக்கு ஏதாவது உருவம் வேணும் அப்படின்னா பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அடக்கிடலாம், கண்ணினுடைய அந்த ஆசையை அடக்கிடலாம். ஆனால் அதை அடக்கினா மட்டும் போராது, உபாசனம் பண்ண முடியாது. இந்திரியபிய பராஹ்யர்த்தாக, அதை காட்டிலும் விஷயங்களை நாம் அடக்கி வைத்திருக்க வேண்டும். விஷயங்களை அடக்கி வைத்திருக்கிறதுலாம் என்னன்னா, விஷய சன்னிதானத்தில் இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். ஏன்னா எதிரில் ஒரு பொருள் இருக்குது, ஆசை வருது பார்க்கலாம் அப்படின்னு, வேண்டாம் அப்படின்னு விலகிடுறோம். அதாவது கண்ணை பார்க்க வேண்டாம் அப்படின்னு விலக்கி விட்டுடுறோம் கண்ணை. ஆனால் அந்த பொருளினுடைய எதிரில் தான் நம்ம இருக்கோம் அப்படின்னா அந்த ஆசை மறுபடியும் ஏதோ ஒரு நழுவுதல் ஏற்பட்ட சம்பாவனை இருக்கு இல்லையா. ஆகையினால இருக்கிறதுலே சிறந்தது என்ன அப்படின்னா, இந்திரியபிய பராஹ்யர்த்தாக, அந்த அர்த்தத்தினுடைய விஷயத்தினுடைய சன்னிதானமே இருக்கக்கூடாது, வெளியேறி விடணும். அந்த அர்த்தத்தினுடைய கிட்டத்திலே இருக்கக்கூடாது, வெளியேறி விடணும், அதனுடைய அருகாமையில் இருக்கக்கூடாது. அது முதல் படி. அப்புறம் அர்த்தபியஸ்ட பரம் மனஹா, அந்த அர்த்தத்தை காட்டிலும் மனசானது நாம் வசீகரிக்கப்பட வேண்டிய தத்துவமாக இருக்குது. அதாவது நம்ம விஷயத்தினுடைய சன்னிதானத்தில் இல்லாமல் வெளியேறி விட்டாச்சு. ஆனாலுமே கூட மனசில் மட்டும் அந்த ஆசை இருக்குது அப்படின்னு வச்சுப்போமே, மறுபடியும் அதை பற்றி யோசிப்போம், மறுபடியும் அந்த விஷயத்தை அனுபவிக்கலாம் அப்படின்னு தான் நம்ம எண்ணமானது போகும். ஆகையினால நம்ம விஷயத்தில் வசத்தில் கொண்டு வந்தாலுமே கூட முக்கியமானது, அதுக்கு மேம்பட்டது எதை வசத்தில் கொண்டு வரணும் என்றால் மனசை வசத்தில் கொண்டு வர வேண்டும். மனசில் அந்த ஆசை ஏற்படுமே என்றால் அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது, சட்டுன்னு மனசை திருப்பின்றணும். ஆக மனசை வசத்தில் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு. அதுக்கப்புறம் மனசஸ்து பராபுத்திஹி, மனசு வசத்தில் வந்தால் மட்டும் போராது, புத்தியானது வசத்தில் இருக்கணும். புத்தி அப்படின்றது அத்தியவசாயம். அத்தியவசாயம்னா ஒரு உறுதிப்பாடு. அதாவது மனசு ஒரு விஷயத்துக்கு போகிறது, சட்டுன்னு நம்ம மீட்கிறோம் அப்படின்னா அந்த மீட்கக்கூடிய சாமர்த்தியத்தை மனசுக்கு உண்டாக்கியிருக்கணும் இல்லையா. அதுக்கு நமக்கு முன்கூட்டியே ஒரு உறுதிப்பாடானது விளைந்திருக்க வேண்டும். அத்தியவசாயம் புத்தியானது விளைந்திருக்க வேண்டும். என்ன ஒரு உறுதிப்பாடு அப்படின்னா, விஷயங்கள்லாம் தாழ்ந்தவை அப்படின்னு அதை பற்றியே சிந்தனை பண்ணி கொண்டு இருக்கணும். அப்படி சிந்தனை பண்ணி கொண்டு இருந்தோமே என்றால் அப்பொழுது நாம் மனசானது ஏற்கனவே பழகியிருக்கும். விஷயங்கள்லாம் தாழ்ந்தவை அப்படின்னு யோசித்தபடியினால ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு விஷயத்தில் அல்பமான ஒரு ஆசை மனசுக்கு வருது அப்படின்னு வச்சுப்போமே, சட்டுன்னு நம்ம மனசை திருப்பி விட முடியும். ஏன்னா முன்னாடி நம்ம பழக்கி வச்சுருக்கோம் இல்லையா. யுத்தத்துக்குன்னு ஒருத்தன் போகிறான், அதுக்கு உண்டான சஜ்ஜீகரணம், அதாவது அதுக்கு உண்டான தயார், அதை பண்ணாமல் யுத்தத்துக்கு போகிறான் அப்படின்னு வச்சுப்போமே, அவன் கண்டிப்பாக வீழ்த்தப்படுவான் இல்லையா. அதே போல தான் சாந்தமாக இருக்கும் பொழுது என்ன பண்ணணும், மனசை நம்ம தயார் பண்ணி எடுக்கிறோம். எதுக்கு? இந்த யுத்தத்துக்கு தான். நாளைக்கு கண்டிப்பாக இந்த விஷயத்தோட ஒரு போரானது வரும். அப்போ மனசை பின்பு இழுக்கணும் இல்லையா. அதுக்கு முன்பே நம்ம அத்தியவசாயம் உறுதிப்பாட்டை, அதாவது இந்த பீஸ் டைம் ஆப்ரேஷன் மாதிரி தான் அதெல்லாம். சாந்தமாக இருக்கும் பொழுதே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடணும். மனசை பண்ணி வச்சுட்டோன்னா எப்போ யுத்தம் வருமோ அப்போ மனசானது ரெடியாக இருக்கும், சட்டுன்னு அந்த விஷயத்துக்கிட்ட போகாமல் வெளில வந்துடும். ஆகையினால மனசை வசீகாரம் பண்ணுறதை காட்டிலும் அதுக்கு மேலே புத்தியை வசத்தில் கொண்டு வரணும், நம்ம உறுதிப்பாட்டை வளர்த்து வச்சுக்க வேண்டும் அப்படின்றது தான் மனசஸ்து பராபுத்திஹி. அப்புறம் புத்தியர் ஆத்மா மகான் பராஹா, புத்தி வசத்தில் வந்தால் கூட அது காட்டிலும் மேம்பட்டதாக ஆத்மா ஜீவாத்மா இருக்குது, அதை வசத்தில் கொண்டு வரணும். அது வசத்தில் கொண்டு வரதுனா என்ன தாத்பரியம்னா, இவ்வளோ சிரமப்படுறான் இல்லையா, அத்தியவசாயம் அப்படின்ற சிரமம்லாம் படுறான் இல்லையா, இதெல்லாம் எதுக்காக படுறான்? அந்த உறுதிப்பாடு குறைந்தே போயிடும். எதுக்காக நான் இவ்வளோ நீடித்து இந்த உறுதிப்பாட்டோடு இருக்கணும் அப்படின்னு உறுதிப்பாடு குறைந்து போக வாய்ப்பு இருக்குது. அது எப்போ குறையாது அப்படின்னா, எதுக்காக நான் இத்தனையும் பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய நன்மைக்காக தானே, நான் அனர்த்தப்பட்டு போகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் இவ்வளோ உறுதிப்பாடும் அப்படின்னு இந்த எல்லாமே ஆத்ம இச்சையினால தான் இவ்வளவும் பண்ணுறாங்க. அதனால் அதை யோசிச்சுட்டே இருக்கணும். இந்த உபாசகனானவன் எனக்காக தானே பண்ணுறேன், நான் இந்த விஷயங்களை அண்டி அனர்த்தப்பட்டு போகக்கூடாது, நான் ஆத்ம சாட்சாத்காரம் பெற்று அதுக்கு மேலே பரமாத்மா சாட்சாத்காரம் பகவான் அடைய வேண்டும் அப்படின்னு தன்னுடைய நன்மைகள், தனக்கு வரக்கூடாத அனர்த்தங்கள் இதை பற்றியே கருதிட்டு இருந்தானே என்றால் அப்போது இவனுக்கு உறுதிப்பாடானது நீடிக்கும். ஆக உறுதிப்பாடு கொண்டு வரணும், புத்திய வசத்தில் கொண்டு வரணும். அதுக்கு மேலே முக்கியம் என்ன அப்படின்னா ஆத்மாவை விஷயத்தில் கொண்டு வரணும். இதெல்லாம் ஆத்ம சிந்தனை, இது எல்லாமே ஆத்ம க்ஷேமத்துக்காக அப்படின்ற அந்த எண்ணத்தை கொண்டு வரணும். அதுக்கு மேலே ஆத்ம சிந்தனை ஆத்ம க்ஷேமத்துக்காக அப்படின்ற எண்ணம் இருந்தாலுமே கூட இந்த சிந்தனையும் நீடிக்கணும் இல்லையா. அது எப்போ நீடிக்கும்னா, புத்தியர் ஆத்மா மகான் பரா மகதஃப் பரம் அவ்வியக்தம், மகத்தான ஆத்ம தத்துவம், அந்த மகத்தான ஆத்ம தத்துவம் வசத்தில் வந்தால் கூட மேற்கொண்டு என்ன வசத்தில் வரணும் அப்படின்னா அவ்வியக்தமானது வசத்தில் வர வேண்டும்.
இங்கே தான் வந்து சாங்கியன் சொன்னான் அவ்வியக்தம் அப்படின்றது மூலப்பிரதானத்தை காட்டுறது, மூல பிரகிருத்தியை காட்டுறது அப்படின்னு சொன்னான் இல்லையா, கிடையாது அப்படின்னு சொல்கிறார். இங்கே அவ்வியக்தமானது உடம்பு சரீரத்தை காட்டுறது, சரீரமே தான் இங்கே அவ்வியக்தம் அப்படின்னு சொல்லப்படுறது. ஏன்னா அவ்வியக்தம் மூலப்பிரதானம் அதனுடைய காரியமாக இருக்கக்கூடியது தான் இந்த பாஞ்ச பௌத்திகமான இந்த உடல் சரீரம். இந்த சரீரம் தான் இங்கே அவ்வியக்தம் அப்படின்ற சொல்லப்படுறது. இந்த அவ்வியக்தம் இந்த சரீரத்தை வசத்தில் கொண்டு வருது அப்படின்னு என்ன அர்த்தம்னா, சாத்விகமான அகங்காரத்தை உண்டோமே என்றால் அப்போ நமக்கு சத்துவ குணமானது வளரும், மனசும் சத்துவமாக இருக்கும். ஆகார சுத்தம் சத்துவ சுத்தி. சத்துவமான இருக்கக்கூடிய சாத்விகமாக இருக்கக்கூடிய மனசில் தான் இந்த மாதிரி ஆத்மக்ஷேமத்துக்கு உண்டான சிந்தனையானது ஏற்படும். இல்லைனா நம்மளுடைய மனசானது அந்த புத்தி நாஷாத் நஷத்தின்னு அந்த நமக்கு வந்து என்னென்னா அந்த சத்துவகுணம் ஏற்படாமல் போனால் நமக்கு எல்லா அந்த காமக்ரோதாதிகள்லாம் வந்து நம்மளுடைய புத்தியை நாசம் அடைஞ்சது எல்லாமே நாசமாக போயிடும். ஆகையினால இந்த சத்துவகுணத்தை நம்மளுடைய மனசில் அதை தக்க வைத்துக் கொள்வது மிகவும் முக்கியம். ஆக புத்தி அத்தியவசாயம் இருக்கணும், அது வசீகாரத்தில் கொண்டு வரணும். அதுபோல் எல்லாமே ஆத்மக்ஷேமத்துக்காக தான் நான் பண்ணுறேன் அப்படின்னு ஆத்மாவையும் வசீகாரத்தில் கொண்டு வரணும். அதெல்லாம் வசீகிருத்தமானால் மட்டும் போராது, அதெல்லாம் வசமாக வைத்து கொண்டால் மட்டும் போராது. இந்த சரீரமானது அவ்வியக்தம் அப்படின்ற சொல்லானது சரீரத்தை குறிக்கும். இந்த சரீரமும் வசத்தில் இருக்க வேண்டும். வசத்தில் இருக்கிறது அப்படின்னா சத்துவகுணம் தலையெடுத்ததாக இருக்க வேண்டும். சரி, இது எல்லாம் வசத்தில் வந்தால் கூட போராது. புத்திராத்மா மகான் பரஹா மகத்தபரம் அவ்வியக்தம் அவ்வியக்தாத் புருஷப் பரஹா. அவ்வியக்தம்ன்றது சரீரம் இல்லையா, உடம்பானது வசத்தில் வந்தால் கூட போராது. மேற்கொண்டு கடைசி ஒரு தத்துவம் இருக்குது, அது கண்டிப்பாக வசத்தில் வர வேண்டும். யார் அது அப்படின்னா அந்த புருஷன், பரமபுருஷன் பகவானானவன் வசத்தில் இருந்தால் தான் நம்ம என்ன ஒரு செயலும் பண்ண முடியும். உபாசனம் அப்படின்னு பண்ணி எம்பெருமான் அடையணும் அப்படின்னு உபாசகன் பார்த்தா கூட அவனுக்கும் என்ன வேண்டும் அப்படின்னா பகவானை அவன் வந்து வசத்தில் வைத்து கொள்ள வேண்டும். அப்போ பகவானுடைய பகவானானவன் வசத்தில் இருந்தால் தான் இவனுடைய உபாசனமானது ஏற்படும். சரி, அவனை வசத்தில் வைக்கிறதுனா என்ன, பரமபுருஷனை வசத்தில் வைக்கிறதுனா என்ன அப்படின்னா எம்பெருமானார் காட்டுறார் தத் வசீகரணம் தத் சரணாகதிரேவ. அவனுடைய திருவடிகளில் அடியேன் அப்படின்னு அடி பணியறது இருக்கு இல்லையா, அந்த சரணாகதி அதுதான் அவனை வசத்தில் கொண்டு வருது அப்படின்னு. ஆகையினால இதுதான் ரொம்ப அழகாக நம்ம மனசை கட்டுப்படுத்தி இப்படி பகவான் இடத்துல செலுத்துறது அப்படின்றது. இதெல்லாம் இந்த பிரக்கிரியை, இந்த முறைகள் எல்லாமே உபாசகனுக்காக மட்டும்தான் அப்படின்னு நினைக்க வேண்டாம். அதெல்லாம் பிரபன்னாளுக்கும் கண்டிப்பாக உதவும். ஏன்னா பிரபன்னர்களுக்கும் பக்தியானது வேணும். அவர்கள் அதை உபாயமாக அனுஷ்டிக்காமல் போனால் கூட அவர்களுக்கு இது பிராப்பிய ருச்சியில் இது அந்தர்பூதமாக இது உள்ளடங்கினதாக இருக்கும். மேலும் மேலும் பகவானுக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சு போயிடுது. ஆனால் ஏன் நம்ம பண்ண மாட்டேங்கிறோம், நமக்கு பக்தி போரலையே. சரி, பக்தி எப்படி வளர்த்துக்கிறது, இதோ இந்த வழிகள் தான். மனசில் வந்து மற்ற விஷயங்கள்லாம் தாழ்ந்தவை அப்படின்னு எம்பெருமானுடைய ஏற்றம், அப்போ தான் ஆத்மாவானது தன்னுடைய சொரூபத்தை அடைய முடியும், பகவான் திருவடிகளை போய் கிட்ட வேண்டுமே அப்படின்னு இந்த நினைவுகள்லாம் இருக்கு இல்லையா. இந்த படிக்கட்டானது நமக்கு மிகவுமே பிரபன்னாளுக்குமே மிகவுமே இது உதவும். ஆக இந்த அதிகரணத்தில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த மகத்தப் பரம் அவ்வியக்தம் அப்படின்ற ஒரு வாக்கியம் இருக்குது. அதை பார்த்து சாங்கியன் என்ன சொன்னான் அப்படின்னா, மகான் அப்படின்ற தத்துவம் இருக்குது, அதை காட்டிலும் மேம்பட்டதாக அவ்வியக்தம் அப்படின்றது இது எங்களுடைய சம்பிரதாயத்தை சொல்கிறா போலவே இருக்குது. நாங்கள் தானே மகான் அப்படின்ற தத்துவத்துக்கு அவ்வியக்தமானது காரணம் அப்படின்னு சொல்லுவோம். ஆக காரிய காரண ஒரு பரம்பரையானது இங்கே சொல்லப்படுறது, அவ்வியக்தம் அப்படின்ற சொல்லும் இருக்கே அப்படின்னு அவன் சொல்ல, நம்மளுடைய ஆச்சாரியர் அதாவது சித்தாந்தத்தில் வேதவியாசர் என்ன சொன்னார் அப்படின்னா, இங்கே காரிய காரண பரம்பரையெல்லாம் சொல்லப்படலை. இங்கே என்ன பரம்பரை சொல்லப்படுறது அப்படின்னா ஒரு வசீகார பரம்பரை. உபாசகன் உபாசனம் செய்ய வேண்டும் என்றால் எதெல்லாம் தன்னுடைய வசத்தில் கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு படிக்கட்டு கட்டியிருக்கார். அதில் இந்த அவ்வியக்தம் அப்படின்னு ஒரு சொல்லு வந்தது, அது வந்து மூல பிரகிருத்தியை குறிக்கலை, அது வந்து சரீரத்தை குறிக்கிறது அப்படின்னு வேதவியாசர் சொல்லப்படினால இங்கே வந்து பிரதானம் அப்படின்றது இங்கே தத்துவமானது இங்கே பேசப்படலை. அந்த மூல பிரகிருதி சொல்லலை, அவ்வியக்தம் அப்படின்றது மூல பிரகிருத்தியை சொல்லலை, அது சரீரத்தை தான் குறிக்கிறது அப்படின்றதுலாம் கொஞ்சம் மற்ற வாக்கியங்களை எடுத்து பார்க்க வேண்டிய விஷயம். அவ்வளோ டீப்பாக இப்போதைக்கு போக வேண்டாம். ஒரு மாதிரி பேசிக்காக இந்த ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சுப்போம். அதிகரணத்தில் இப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுப்போம். இந்த அதிகரணத்தில் இன்னும் நிறைய சூத்திரங்கள்லாம் இருக்குது, நிறைய விசாரணைலாம் பண்ணுறார். திரையானாமேவ சைவ உபன்யாச பிரஷ்னஷ்ட அப்படின்னு உபாசகன், அதே போல் உபாசியம், அதே போல் உபாயம், இந்த 3 விஷயங்களை பற்றி தான் இந்த சாந்தோகி அதாவது இந்த கட்ட உபநிஷத்தானது பேசுகின்றது அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமான சில அர்த்தங்கள்லாம் மேலே தெரிவிக்கப்படுறது. அதை நம்ம ஆழமாக வேறு ஏதாவது ஒரு விதத்தில் அந்த ஆழமாக பார்க்கலாம். ஆக இப்போதைக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது முதல் அதிகரணத்தில் என்ன என்றால் மகத்தப் பரம் அவ்வியக்தம் அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்குது. அதில் அவ்வியக்தம் அப்படின்ற சொல்லானது அது சரீரத்தை குறிக்கிறதை ஒழிய மூல பிரகிருத்தியை குறிக்கவில்லை.
இங்கே சொல்லப்படக்கூடிய ஒரு பரம்பரையானது காரிய காரண பரம்பரை கிடையாது, காரண பரம்பரை கிடையாது. ஆனால் வசீகார பரம்பரை, வசீகாரிய பரம்பரை, எதெல்லாம் வசீகாரம் பண்ணி வைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு பரம்பரையானது சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றது தான் இந்த 4வது பாதத்தினுடைய 4ஆம் பாதத்தினுடைய முதல் அதிகரணம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.